கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் நமது ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே வாழ்த்துதலை கூறி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இதே நாளிலே தேவனுடைய சித்தம், காட்ஸ் வில். எது தேவனுடைய சித்தம்? இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், தங்களுடைய கனவெல்லாம் தேவனுடைய சித்தம் என்று எண்ணுகிறார்கள். பலர் பலவிதமான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதுதான் தேவனுடைய சித்தம் என்று எண்ணுகிறார்கள். இன்னும் மூதாதையருடைய வார்த்தைகள் தேவனுடைய சித்தம் என்று கருதுகிறார்கள். தேவனுடைய சித்தத்தை குறித்து நமது ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு போதித்திருக்கிறதை மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வசனங்களிலே மிக தெளிவாக நாம் படித்து கற்றுக்கொள்கிறோம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ்ந்து உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். பார்த்தீர்களா? இவர்கள்தான் ஆண்டவருக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாக இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தின்படியாக வாழக்கூடியவர்கள். இன்றைக்கு குடும்ப உறவு என்று சொல்லி வேதத்தை புறமாக்கி விடுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய அந்த குடும்ப உறவை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள்? யோசேப்பும் மரியாளும் ஆண்டவருடைய தாய் தகப்பன் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இதோ அவர்கள் உங்களை காண வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் இந்த காரியத்தை குறித்து அவளோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். என் தாயார் யார், என் சகோதரர் யார்? தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாம் யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள்தான் எனக்கு தாயும் சகோதரரும் சகோதரிகளுமாக இருக்கிறார்கள் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறதை நாம் இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்திலே நாம் அங்கமாக மாற வேண்டும். அங்கமாக மாறி தேவனுடைய திருச்சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேகர் தங்களை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று பெருமையாக பேசிக்கொள்வார்கள், சொல்லிக்கொள்வார்கள். பெரிய பெரிய விழாக்களிலும் கூட அவைகளை போடுவதிலே அவர்கள் அச்சப்படுவதில்லை, சந்தோஷமாக போடுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஒரே ஒரு குடும்பத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த குடும்பம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறது. அது ஆவிக்குரிய ஒரு குடும்பமாக இருக்கிறது. அதுவே தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறது. அந்த குடும்பத்திலே நீங்களும் நானும் ஒரு அங்கத்தினராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் அது உண்மையிலே மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எது தேவனுடைய சித்தம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆவது அதிகாரம் 21வது வசனம், அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாக இருக்கிறார்கள் என்றார். தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும், அதன்படியாக நாம் நடக்க வேண்டும். இன்றைக்கு கேட்கிறார்கள், ஆனால் நடக்கிறார்களா என்று பார்க்கும்போது நடப்பதில்லை. அன்பானவர்களே, கேட்பதோடு நாம் நின்றுவிட்டால் என்ன பயன்? ஒரு விதை நிலத்திலே விழுகிறது, அது அப்படியே விழுந்து கிடந்தால் என்ன பிரயோஜனம்? அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும்,
அதற்கு உரமிட வேண்டும், அதற்கு வேலி அடைக்க வேண்டும். இவைகெல்லாம் செய்யும்போது தான் அது ஏற்ற ஒரு பலனை கொடுக்கும். அந்த விதமாக நம் இருதயத்தில் விழக்கூடிய அந்த வசனத்தை நாம் ஏற்றி பொறுமையுடனே 1, 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அன்பானவர்களே, அதைத்தான் வேதாகமும் எதிர்பார்க்கிறது. தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நீங்கள் செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 28 30 வசனங்கள். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஊமையினுடைய கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இன்றைக்கு பிதாவாகிய தேவன் நம்மை அழைக்கிறார், அவருடைய பணி செய்யத்தக்கதாக அழைக்கிறார். ஒரு வேலைக்காரனை அவர் நியமிக்கவில்லை. ஏனென்றால் தோட்டத்திற்கு உரிமையாளர்களாக நாம் இருக்கின்றோம், அவருடைய வாரிசுகளாக நாம் இருக்கிறோம். ஆகினாலே இந்த ஊமையிலே சொல்லப்பட்டபடியாக மூத்தவனை அழைத்து, நீ போய் இன்றைக்கு என் தோட்டத்திலே வேலை செய் என்று அனுப்புகிறார். ஒருவேளை வேலைக்காரனை அவர் அனுப்பினால் அந்த வேலைக்காரன் என்ன செய்வான்? இந்த எஜமானுக்கு என்ன, அவர் பெரிய வசதி படைத்தவர், இன்றைக்கு போய் நான் தோட்டத்தில் வேலை செய்யாவிட்டால் என்ன? அப்படியே ஜாலியாக நாம் சென்று நம்முடைய வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு பின்பதாக வீட்டுக்கு நாம் கடந்து வந்து இதோ வேலைகள்லாம் முடித்து விட்டேன் என்று சொல்லலாம் என்று அதை குறித்து ஒரு கரிசனை இல்லாத ஒரு மனுஷனாக அவன் இருப்பான் வேலைக்காரன். அப்படியே அவன் மீறி வேலைக்கு போனாலும் அந்த வேலையை சரிவர செய்ய மாட்டான். ஏனென்றால் எஜமான் இல்லை, அவர் போய் பார்க்க சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே இந்த தோட்டத்தை நாம் வந்து பார்க்கின்றோம். அவர் என்ன பார்த்து கொண்டா இருக்கிறார், நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன வேலை செய்கிறோம் என்று அவன் ஒருவேளை தூங்கினாலும் தூங்கி விடுவான். ஆனால் உண்மையிலே அந்த தோட்டக்காரனுடைய மகன் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும். நமது தோட்டம், அப்பா நம்மை அனுப்பியிருக்கிறார், அதை சரியாக நாம் பராமரிக்க வேண்டும். இப்படி பல கோணத்திலே அந்த தோட்டத்திலே போய் அவன் வேலை பார்ப்பான். ஏனென்றால் அவன் அந்த தோட்டத்திற்கு எதிர்காலத்தில் ஒரு வாரிசாக இருக்கின்றான். ஆகையினாலே அவன் அந்த பொறுப்பு உணர்வோடு கூட நடந்து கொள்வான். இந்த ஊமையிலே அந்த தோட்டக்காரன் தன்னுடைய மூத்த மகனை அனுப்பினான். ஆனால் அவனோ என்ன சொல்லுகிறான்? மாட்டேன் என்றான். இன்றைக்கு என் தோட்டத்தில் போய் வேலை செய் என்று சொல்லும்போது மாட்டேன் என்று சொல்லுகிறான். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்போ அந்த கடமை உணர்வோடு கூட நம்மிடத்திலே ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். என்னை விசேஷித்த விதத்திலே அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் தான் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு வேண்டும். அது குறிப்பாக இந்த ஊமையிலே மூத்தவனிடத்திலே அந்த வேலையானது கொடுக்கப்படுகிறது. மூத்தவன் தான் எல்லாவற்றிற்கும் மேலானவனாக இருக்கின்றான். ஒருவேளை இளைய மகனிடத்தில் ஏன் அவர் முதலாவது சொல்லவில்லை? அவன் ஒருவேளை விளையாட்டு போக்கிலே இருக்கலாம், அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவனாக இருக்கலாம். ஆகையினாலே பொறுப்பான பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த மூத்த மகனை அழைத்து இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஆனால் மாட்டேன் என்றான். ஆனாலும் பின்பு மனஸ்தாபப்பட்டு அவன் அந்த வேலைக்கு கடந்து சென்றான் என்று பார்க்கிறோம். சரி, இளைய மகனை கூப்பிட்டு நாம் கேட்போம், அவன் என்ன சொல்லுகிறான் என்று பார்க்கலாம் என்று இளைய மகனை கூப்பிட்டு அப்படியே சொன்னான். இன்றைக்கு நீ என் தோட்டத்தில் போய் வேலை செய் என்று சொல்லுகிறான். அவன் உடனே என்ன சொல்கிறான்? அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனைப் போல போகிறேன் ஐயா என்று சொன்னான். ஆனால் அவன் போனானா? போகவில்லை. இன்றைக்கு அநேக குடும்பத்தில் அதான் நடக்கிறது. இளைய பிள்ளையிடத்தில் ஒரு வேலையை சொல்லும்போது இந்த கேட்டு வழியாக சென்று அந்த கேட்டு வழியாக வந்து விடுவான். அவன் போக மாட்டான். எந்த ஒரு கடைக்கு போச்சனாலும் போக மாட்டான். அவன் விளையாட்டிலே அதிக நாட்டம் உள்ளவனாக இருப்பான். அநேக பெற்றோர்களே ஏமாற்றுகிற பிள்ளைகளாக இளைய பிள்ளைகள் காணப்படுவார்கள். ஆகையினாலே அதிகமாக மூத்தவர்களிடத்திலே பொறுப்புகளை கொடுப்பார்கள் பெற்றோர்கள். அதே விதத்தில் இந்த ஊமையிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இளைய மகன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. யோவான் 6வது அதிகாரம் 38வது வசனத்திலே
என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் வந்ததனுடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? அவர் தேவனுடைய சித்தத்தின்படியாக இந்த பூமிக்கு கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். அதுவும் என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பின தேவனுடைய சித்தத்தின்படியே நான் செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார். For I came down from heaven not to do my own will, but the will of him who sent me. என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படியாக செய்யவே நான் வந்தேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 பிள்ளைகளுடைய அந்த ஊமையை நாம் படித்தோமே, அதில் எவன் தேவனுடைய சித்தம் செய்கிறவனாக இருந்தான்? மூத்தவன் தான் என்று மிகவும் தெளிவாக சொல்வீர்கள். ஆம், அந்த விதமாக முதற் பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தேவனுடைய சித்தம் செய்கிறவராக இருந்தார். சகலத்தை செய்து நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக சகோதர சகோதரிகளாக இருக்கிற நாம் தேவனுடைய திருச்சித்தத்தின்படியாக நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 38-39 வசனங்களை வாசிக்கலாம். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். எது தேவனுடைய சித்தம்? தேவன் நமக்கு செய்த காரியங்களை கிராமங்கள் தோறும் கடந்தென்று சொல்ல வேண்டும். குறிப்பாக நம்முடைய கிராமத்திற்கு நாமே சுவிசேஷம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். உங்கள் ஊர் எந்த ஊரோ நான் அறியேன், ஆனால் அந்த ஊருக்கு நற்செய்தி செல்ல வேண்டும். யாரையாவது அனுப்பும் என்று நீங்கள் சொல்வதை காட்டிலும் நீங்களே அந்த கிராமத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். நீங்களே அந்த நகரத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். நீங்களே அந்த பட்டணத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த பட்டணத்திலோ நகரத்திலோ அந்த கிராமத்திலோ இருக்கிறவர்கள் உங்களைத்தான் அறிவார்கள், என்னை அறிய மாட்டார்கள். இங்கே பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவனோடு கூட இருக்கும்படியாக அவன் ஆசைப்பட்டான். அவன் ஆசைப்பட்டது மெய்தான். ஏனென்றால் ஆண்டவரோடு கூட இருந்தால் நிறைய அற்புதங்களை பார்த்து கொண்டிருக்கலாம், நல்ல உணவுகளை சாப்பிடலாம், சமாதான வார்த்தைகளை கேட்கலாம், எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அவரோடு கூட கடந்து செல்லலாம் என்று ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தம் அதுவல்ல. தேவன் அவனுக்கு செய்த காரியத்தை அவன் சொந்த ஊருக்கு கடந்து சென்று சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். அதுதான் பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை எல்லாரும் அறிந்தார்கள். இவன் பிசாசு பிடித்தவன் அல்லவா, இப்பொழுது மிக நன்றாயிருக்கின்றானே, இவனுக்கு எப்படி இந்த விதமான மாற்றம் வந்தது என்று அநேகர் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கக்கூடும். அன்பானவர்களே, உங்களை பற்றி உங்களுடைய கிராமத்தார்கள் அறிவார்கள், உங்களுடைய பட்டணத்தார் அறிவார்கள், உங்களுடைய நகரத்தார் அறிவார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு நீங்கள் போய் சொல்லும்போது அதை மிகவும் ஆச்சரியத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆக தேவன் அவர்களுக்கும் செய்ய வல்லவர் என்பதை அவர்கள் புரிந்து விசுவாசம் கொள்ளுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். 3வது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, 26வது அதிகாரம் 39வது வசனத்திலே ஜெபிக்கும்படியாக அவர் கடந்து செல்லும்போது சற்றே அப்புறம் போய் முகங்குப்புறம் விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். சீசர்களையும் அழைத்து கொண்டு கடந்து சென்றார். அவர் ஜெபிக்கும்படியாக இருக்கும்போது தன்னுடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றும்படியாக அவர் வேண்டிக் கொள்ளவில்லை. பிதாவினுடைய சித்தமே நடக்க வேண்டும், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, இதில் என்னுடைய விருப்பம் ஒன்றுமே இல்லை என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், பிடிவாதமாக அநேகர் ஜெபிக்கிறார்கள். இதை செய்தே ஆக வேண்டும்,
இதை செய்யும் ஆண்டவரே என்று செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர், இந்த பாத்திரம் நீங்கக்கூடுமானால் நீங்கட்டும், ஆகல என்னுடைய சித்தம் இல்லை, அப்படியே உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பிதாவின் சித்தத்தின்படிதான் அது நடந்து ஏறியது. சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார்கள். அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டியவராக இருந்தார். அத்தனை காரியங்களே அவர் முன்கூட்டியே அறிந்தார், முன்கூட்டியே சொல்ல ஆரம்பித்தார். அது பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக அவர் இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, சகோதரனே, சகோதரியே, நேயரே, நீங்களும் நானும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்காக இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருக்கின்றோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. யார் சுவிசேஷத்தை சொல்லுவார்கள்? யார்தான் என் காரியமாக போவான்? இன்றைக்கு நீங்களும் நானும் அதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஊரில் ஒரே ஒரு நபர் தான் நான் இருக்கின்றேன், நான் எப்படி இந்த ஊரில் சாட்சியுள்ள ஒரு மகளாக வாழ முடியும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை பலப்படுத்த கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். கிதியோனை பலப்படுத்தினவர் உங்களையும் பலப்படுத்த அறிந்திருக்கிறார். உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட நீ போ என்று கர்த்தருடைய வார்த்தையானது சொல்லுகிறது. வல்லமை உடையவர் வல்லமையான காரியங்களை உங்கள் மூலமாக செய்வார். அதே போல 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தேவன் வல்லமையான ஊழியங்களை செய்தார். அவனால் நடந்த அநேக அடையாளங்கள், அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசிய முழுமைக்கும் சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு வல்லமையான ஒரு அப்போஸ்தலன். அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறார். அநேக திருச்சபைகள் அவர் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவரும் பிதாவாகிய தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார். 3 முறை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவருக்கு கிடைத்த பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் அப்போஸ்தலனாகிய பவுல். தேவனுடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மகனாக தேவனுடைய சமூகத்திலே தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்தார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னார். கிறிஸ்துவை அந்த அளவுக்கு அவர் பற்றி கொண்டவராக வாழ்ந்தார். கிறிஸ்துவுக்காக அநேக பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்களை சகித்தார். அன்பானவர்களே, நீங்கள் நானும் அதே வண்ணமாக நாமும் தேவனுடைய சித்தத்தின்படியாக வாழும்படியாக நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேகர் மற்றவர்களை பார்க்கிறார்கள். அவன் மிக சிறப்பாக இருக்கிறானே, எனக்கு பின்னாடி வந்த அவன் இன்றைக்கு அநேக சம்பத்துக்கு உரியவனாக மாறியிருக்கிறானே, இன்றைக்கு நான் தேவனை அறிந்து இப்படி இருக்கின்றேனே. அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னதமானவர். தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய அந்த சீட்டை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். உன்னதமான ஒரு இடத்திலிருந்து அவர் கீழே இறங்கினார். எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக. எருசலேமில் அவருடைய ஊழியமானது ஆரம்பிக்கப்பட்டது. எத்தனை ஏக்கரில் ஆரம்பிக்கப்பட்டது? எத்தனை உதவிக்காரர்கள் அவருக்கு இருந்தார்கள்? எத்தனை வாசஸ்தலங்கள் அவருக்கு இருந்தது? ஒன்றுமே இல்லை என்று பார்க்கிறோம். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று வேதம் சொல்கிறது. அவருக்கு சொந்த கல்லறை கூட இல்லை. ஆனால் அவருடைய உன்னதமான ஊழியம் இன்றும் உலக அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஊழியம் என்று சொன்னாலே ஒரு அசெட், ப்ராப்பர்ட்டி வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஊழியத்திற்கு அதுவல்ல, விசுவாசம் வேண்டும். தேவ சித்தம் அதன் மூலமாக செய்யப்பட வேண்டும். அந்த ஊழியம்தான் கட்டப்படும், அந்த ஊழியம்தான் ஆசீர்வாதத்தை பெறும். அந்த ஒரு ஊழியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆரம்பித்தார். அந்த ஊழியத்திற்காக அநேகருக்கு பயிற்சி கொடுத்தார். ஏன்? ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட எழுந்து 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கும் அநேகருக்கும் தரிசனமானார்.
அப்பொழுது அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்ட காரியங்கள் என்ன? தம்முடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பகிர்ந்து கொண்டார். அவர்கள் எந்த விதமான ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்ற காரியத்தை அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். அவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டு பயிற்சி அடைந்த அவர்கள் அநேக இடங்களிலே சபைகளை ஆரம்பித்தார்கள். அவர்கள் எல்லாமே எப்படி வாழ்ந்தார்கள்? அதே விதமாகவே வாழ்ந்தார்கள். எல்லா தேசங்களிலுமே போய் இடங்களை வாங்கவும் சுவிட்சமாக வாழவும் அவர்கள் முயற்சி எடுக்கவில்லை. இயேசுவை போலவே தங்களை முழுவதுமாக அர்ப்பணம் செய்தார்கள். அந்த விதமாகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் ஊழியத்தை செய்தார். தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த ஒரு வீட்டிலே வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார் என்று நாம் படிக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பண வசதி உள்ளவராக இருந்தார். ஊழியத்திலே அவர் கிடைத்த வருவாய் அதிகமாக இருந்தது. அதெல்லாம் தனக்காக அவர் செலவு செய்யவில்லை, ஊழியத்திற்காகவே செலவு செய்தார். தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகள் நோக்குவானாக என்ற வார்த்தையின்படியாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? எது தேவனுடைய சித்தம்? அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவரை போல நாம் நம்மை மாற்றிக்கொள்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. முதல் நூற்றாண்டு ஆதி அப்போஸ்தலர்களுடைய ஜீவியத்தை பார்த்து அதன்படியாக நம்மை மாற்றிக்கொள்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் எப்படியாக தேவனை ஆராதித்தார்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து நாமும் அவரை ஆவிக்குரிய விதத்தில் ஆராதனை செய்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. இது நவீன காலம், இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்போதெல்லாம் நவீன காலம் இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே மாறாதவராக இருக்கிறார். அப்படி மாறாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கிற நீங்களும் நானும் அவரை போல நாமும் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய சித்தம் என்று சொல்லி 40 நாள் உபவாசம் செய்வதனாலே தேவனுடைய சித்தத்தை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது கனவு உலகிலே சென்று தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம் என்று அநேகர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாக இருக்கிறார்கள். தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆக ஒரு வசனம் தேவனுடைய சித்தத்துக்கு நேராக அவனை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. கேள்வி, அவரை நோக்கி கூப்பிடுகிற அனைவரும் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களா? இன்றைக்கு எல்லோருமே கூப்பிடுகிறார்கள், அவர்கள் எல்லாமே பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்களா என்று ஒரு கேள்வி எழுப்புவோம் என்றால், மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்திலே மிக தெளிவாக நம் ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. தேவ சித்தம் செய்ய வேண்டும். அதை தவிர்த்து விட்டு ஆண்டவரை நோக்கி எப்போ பார்த்தாலும் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறதுனாலே நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாக மாறிவிட முடியாது. அப்படி சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் சொல்லுகிறார். பரலோகத்தில் தேவனுடைய விருப்பம் எதுவாக இருக்கிறதோ அந்த விருப்பத்தை நீங்களும் நானும் இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை நிறைவேற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகையினால்தான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அந்தியோகியாவிலே முதல் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அவர்கள் தேவ சித்தம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். சபையிலே ஒருமனப்பட்டவர்களாக தேவனை ஆராதித்தார்கள், தேவனுடைய திருச்சித்தத்தின்படியாக வாழ்ந்தார்கள், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், அநேக இடங்களிலே சபைகளை உருவாக்கினார்கள். இன்றைக்கு அதே விதமாக நாமும் செய்வோம் என்றால் நாமும் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக இருப்போம். இல்லை என்றால் நாம் கூப்பிட்டாலும் அவர் நம்மை பார்த்து உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். இன்றைக்கு அநேகர் பிதாவின் சித்தத்தை அறியாமல் மேலும் மேலும் தேவனுக்கு விரோதமாக செய்கிறவர்களாக அக்கிரமத்தை அவர்கள் குவித்து கொள்ளுகிற ஜனங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுடைய சித்தத்துக்கு நேராக நீங்கள் வழிநடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றீர்களா?
அல்லது உங்களுடைய சுய விருப்பத்தையும் அல்லது உங்களுடைய சபை போதகருடைய விருப்பத்தையும் அல்லது உங்களுடைய குடும்பத்தினுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றத்தக்கதாக நீங்கள் பிரயாசம் கொண்டவர்களாக இருக்கின்றீர்களா? அவைகளெல்லாம் வீணும் விருதாமாக போய்விடும். அவைகள் உங்களை சார்ந்தவர்களை பிரியப்படுத்தவே அது உதவும். நீங்கள் தேவனை ஒருபோதும் பிரியப்படுத்தவே முடியாது. நீங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்திற்கு உங்களை முழுவதுமாக அர்ப்பணம் செய்யுங்கள், ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுத்து, பிதாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று பிதாவை நோக்கி இயேசுவின் மூலமாக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். ஆதி அப்போஸ்தலர்களை நோக்கி பாருங்கள், முதல் நூற்றாண்டு சீடர்களை பாருங்கள். அந்தப்படியான ஒரு சபையை உருவாக்கும்படியாக முயற்சி எடுங்கள். மற்றபடி நாம் மணலின் மேலே கட்டுவர்களாக இருப்போம் என்றால் அது நீரோட்டம் வந்து அல்லது ஒரு புயல் நாளே அது சேதமாகி போய்விடும். கண்மலையாகிய கிறிஸ்துவ மேலே உடைய அஸ்திபாரத்தை வைத்து ஆண்டவர் ஜெபித்ததைப் போல பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக ஜெபம் செய்து அதற்கு முழுமையுமாக உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் உங்களுடைய காரியங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய திருச்சித்தத்தை நாங்கள் வேத வசனத்தின்படியாக கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு உம்முடைய சித்தத்தின்படியாக ஜீவித்து முழுவதுமாக தம்மை அர்ப்பணம் செய்ததைப் போல நாங்களும் எல்லா விதத்திலும் இந்த பூமியில் உம்முடைய திருச்சித்தத்தை செய்யத்தக்கதாக உம்முடைய வேத சத்தியங்களுக்கு நேராக எங்களை வழிநடத்தின தயவிற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள், அருமையான குடும்பத்தார்கள், அருமையான பெற்றோர்கள், அருமையான வயதான சகோதர சகோதரிகள் யாவருக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் உம்முடைய திருச்சித்தத்துக்கு நேராக வழிநடத்தி அல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலமே இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, எங்களிடம் சிடி டிவிடிக்கள் இருக்கிறது. தொலைக்காட்சி மற்றும் வானொலியில் வந்த தேவ செய்திகள் அடங்கிய சிடி டிவிடிக்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக அனுப்பி கொடுப்பீர்கள் என்றால் நாங்கள் இவைகளை உங்களுக்கு அனுப்பி கொடுக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கின்றோம். இதற்கான செலவு தொகையாக ரூபாய் 100 செலுத்தி நீங்கள் இவைகளை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்களிடத்தில் ஆவிக்குரிய அநேக புத்தகங்கள் இருக்கிறது. சகோதரி பெட்டி அவர்கள் எழுதிய அருமையான ஒரு புத்தகமானது இருக்கிறது. தேவனிடத்திற்கு செல்லும் வழியை மனிதன் கண்டுபிடிக்க முடியுமா? கேன் மேன் ஃபைண்ட் த வே டு காட் என்ற ஒரு அருமையான புத்தகம். அது உங்களுக்கு தேவை இருந்தாலும் எழுதி பெற்றுக்கொள்ளுங்கள். அவைகளை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி கொடுக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கின்றோம். மேலும் தொலைக்காட்சி மற்றும் வானொலியில் வந்த தேவ செய்திகள் அடங்கிய 3 வால்யூம் எங்களிடத்தில் இருக்கிறது. இந்த 3 வால்யூமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வளர்ச்சி அடையுங்கள். தேவனுடைய மெய்யான சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பகுதியிலே கிறிஸ்துவின் சபை இல்லை என்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அந்த மெய்யான சபையை அங்கே உருவாக்குவதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். நன்றி. இந்நிகழ்ச்சியினை ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் பார்த்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், தபால்பட்டி எண் 5, வத்தலக்குண்டு 624202, திண்டுக்கல் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. அவர் ஃபோன் நம்பர் 04543263278, மொபைல் நம்பர் 9443558041, இமெயில் அட்ரஸ் arjunandglory@gmail.com. அர்ஜுன் குளோரி தம்பதியரை சந்தித்து ஆவிக்குரிய ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 8 மணி வரை நேரடியாக சந்தித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அனுமதி முற்றிலும் இலவசம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக.